மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீன் கண்டுபிடிச்சிட்டோம். மீன் மட்டும் வச்சு அந்த டேட்டாவோட நம்ம ஹோல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் யூகிக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த கிவன் டேட்டாங்கிறது ஒரு n அப்சர்வேஷன்னா அது 100 அப்சர்வேஷன் இருக்கலாம், இல்லை 1000 அப்சர்வேஷன் இருக்கலாம். அந்த 1000 அப்சர்வேஷனுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ஒரு நம்பர் சொல்கிறோம். அந்த நம்பர் மட்டும் போதுமா அந்த 1000 அப்சர்வேஷனோட கேரக்டர் சொல்கிறதுக்கு அப்படின்னாக்கா அந்த மீன் அப்படிங்கிற நம்பர் மட்டும் பத்தாது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 1000 அப்சர்வேஷனை பற்றி நம்மளோட முடிவுக்கு வர முடியாது. கூடவே எதையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாக்கா டிஸ்பர்ஷனையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கலாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கங்க, ஷேவாக் எடுத்துக்கங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து சேம் ஆவரேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சச்சின் டெண்டுல்கரோட ஆவரேஜும் ஷேவாகோட ஆவரேஜும் சேமாக இருக்குன்னே முடிவு பண்ணிக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டு பேருமே பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியுங்களா? ஆனால் அவங்களுடைய மேட்சஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். என்ன ஃப்ளக்சுவேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கருக்கு 40 ஆவரேஜ் இருக்குது, ஷேவாகுக்கும் 40 ஆவரேஜ் இருக்குது அப்படின்னாக்கா, டெண்டுல்கரை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆவரேஜ் 40னா எல்லா மேட்ச்லேயும் ஓரளவு அந்த ஆவரேஜுக்கு க்ளோஸராக நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா 30, 45, 7 செஞ்சுரி அந்த அந்த மாதிரி அந்த ஆவரேஜுக்கு வெரி க்ளோஸராகவே அந்த வேல்யூஸ் எல்லாமே அவங்க எடுத்த ரன்ஸ்லாம் இருக்கும். பட் சப்போஸ் சேவாகும் அதே 40 வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது வந்து எப்படி இருக்கும் அந்த ஆவரேஜ்னாக்கா, ஒரு மேட்ச்சில் 10 ரன் இருக்கும், இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருவாப்புல அப்படின்னு. அதாவது என்னன்னாக்கா அந்த ஆவரேஜுக்கும் அவங்க இண்டிவிஜுவல் மேட்ச்சில் எடுத்திருக்க ரன்னுக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு? ஷேவாகுக்கு. அதே சச்சினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆவரேஜுக்கும் இண்டிவிஜுவல் மேட்ச்சில் அவர் எடுத்திருக்கிற ரன்ஸுக்கும் உள்ள டீவியேஷன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் மட்டும் வச்சு ரெண்டு பிளேயர் வந்து கரெக்டான நல்ல பிளேயர் அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னாக்கா முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போ சச்சின் நல்ல பிளேயரா, ஆஸ் ஏ பேட்ஸ்மேனா சச்சின் நல்ல பிளேயரா, ஷேவாக் நல்ல பிளேயரா அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருமே சொல்லுவீங்க சச்சின் நல்ல பிளேயர்னு. நான் இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ரெண்டு பேருக்குமே ஆவரேஜ் சேம்னு சொல்லியிருக்கேன். அப்போ யாருன்னு முடிவு வரணும் அப்படின்னாக்கா எதையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாக்கா டீவியேஷன்ஸையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்கும். அந்த சென்ட்ரல் சென்டென்சியோட மீனோட அவங்க ஒவ்வொரு மேட்ச்லேயும் எவ்வளோ டீவியேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீவியேஷனையும் சேர்த்து சொன்னால் பெட்டராக இருக்குங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம எதையும் பற்றி படிச்சாகணும் அப்படின்னாக்கா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை பற்றியும் படிச்சாகணும். தட்ஸ் ஆல். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் இவ்வளோ தான். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஏன் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஃபைன் பண்ணிட்டு நம்ம விளக்கம் கொடுத்து போயிட்டு இருக்க போகிறோம். தட்ஸ் ஆல். Dispersion is the measure of the variations of the items. Objectives are signification of the measure of dispersion. So measures of dispersion படிக்கிறதுக்கான காரணம். So what is the objective? To find out the reliability of an average. ஆமாம், ஒரு measure of central tendency சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய ரிலையபிலிட்டி அது எதை பொறுத்து தான் சொல்ல முடியும்? டிஸ்பர்ஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். டு கண்ட்ரோல் தி வேரியேஷன் ஆஃப் தி டேட்டா ஃப்ரம் சென்ட்ரல் வேல்யூஸ். ஸோ சென்ட்ரல் வேல்யூஸ்லேருந்து எவ்வளோ டேட்டா வந்து வேரியேட் ஆகிருக்கு. டு கம்பேர் 2 or more செட்ஸ் ஆஃப் டேட்டா ரிகார்டிங் தேர் வேரியபிலிட்டி. 2 or more டேட்டா அதோட வேரியபிலிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த கிரிக்கெட் டீம் பற்றி புரியல அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மார்க் வச்சே கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு 5 பேப்பர், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பர்லையோட ஆவரேஜ் பார்க்குறோம். ஆவரேஜ் வந்து 80% சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அவன் ஒரு பேப்பரில் வந்து அந்த எல்லா பேப்பர்லேயும் அவனுடைய மார்க்ஸ் வந்து அரௌண்ட் 80க்குள்ளே இருந்தாலும், அதாவது 81, 85, 90, 75, 78 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்தாலும் அவனோட ஆவரேஜ் வந்து 80 மார்க்ஸ்னு வரும். இல்லாமல் ஒரு பேப்பரில் சென்டம், இன்னொரு பேப்பரில் 60, ஒரு பேப்பரில் 90, இன்னொரு பேப்பரில் 70 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்தாலும் அவனுக்கு ஆவரேஜ் 80 வரும். சரிங்களா? ஆனால் சப்ஜெக்ட் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீவியேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். செகண்ட் செட் ஆஃப் மார்க்ஸில் பார்த்தோம்னாக்கா டீவியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டீவியேஷன்ஸும் பற்றி படிக்கிறது தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். தட்ஸ் ஆல். ரைட்.
இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், இன்னொன்னு ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் which are expressed in terms of original units of a series are termed as absolute measures. ஸோ இப்போ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா டேட்டாவில் கண்டிப்பாக யூனிட்ஸ் இருக்கும் சரிங்களா. அது கிவன் டிபெண்டிங் ஆன் தி ப்ராப்ளம்ஸ், அந்த யூனிட் என்ன வேணாலும் இருக்கலாம், மீட்டரில் இருக்கலாம், இல்லை கிலோமீட்டரில் இருக்கலாம். டிஸ்டன்ஸாக இருக்குனாக்கா மீட்டரில் இருக்கும், இல்லைனாக்கா மார்க்ஸாக இருக்குனாக்கா மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல 1 2 3 நம்பர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அதில் அமௌண்ட்டாக இருக்கலாம், நம்பர் நியூமருக்கு அந்த டேட்டா வந்து அமௌண்ட் சம்மந்தமான டேட்டாவாக இருக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் இருக்கலாம், இல்லை இந்த டேட்டா வந்து 1 அப்படிங்கிறது 1000 ரெப்ரசென்ட் பண்ணலாம், 1ங்கிறது இல்லை 100 ரெப்ரசென்ட் பண்ணலாம், 2ங்கிறது 2000 ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை 2ங்கிறது 200 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் தி யூனிட்ஸ், அது ப்ராப்ளத்துக்கு ப்ராப்ளம் மாறுபடும் இல்லைங்களா சரிங்களா. ஸோ கிவன் டேட்டா வந்து என்ன யூனிட்ஸில் இருக்கோ அதே யூனிட்ஸில் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனை படிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். ஓகேங்களா. So such measures are not suitable for comparing variability of the two distributions which are expressed in terms of different units of measurement. இப்போ 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் உள்ள டேட்டாலாம் வந்து யூனிட்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது சரிங்களா. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து அமௌண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் இருக்குது, இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அமௌண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 100ல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டுமே, யூனிட்ஸ் வந்து மாறி இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அப்போ 2 டிஸ்ட்ரிபியூஷனையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் போகணும் அப்படின்னாக்கா ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் போகணும். ஸோ ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் அப்டைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆர் பர்சன்டேஜ். ஸோ ரேஷியோ பர்சன்டேஜ் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ அண்ட் ஆர் தஸ் பியூர் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸில் எதெல்லாம் வராது அப்படின்னு கேட்டினாக்கா யூனிட்ஸ்லாம் வராது, அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ கிவன் அப்சர்வேஷனில் டேட்டாலாம் என்ன யூனிட்ஸில் இருக்கோ அந்த யூனிட் வந்து எதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னாக்கா ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ்க்கு சொல்ல மாட்டோம். ஸோ ஃபார் கம்பேரிங் தி வேரியபிலிட்டி ஆஃப் 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் we compute the relative measures of dispersion instead of the absolute measures of dispersion. Okay, absolute measures of dispersion என்ன, relative measures of dispersion அது எப்படி கண்டுபிடிக்க போறோம், அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்க போறோம் சரிங்களா. what do you mean by relative measure of dispersion, what do you mean by absolute measure of dispersion அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ what are the different types of measures of dispersion? range, quartile deviation, அந்த quartile deviationக்கு another name வந்து semi interquartile range அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுதான் டிஃபரன்ஸ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க இருக்கிறது ரேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். ரேஞ்ச் இஸ் தி வெரி சிம்பிளஸ்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். The range is the simplest of all measures of dispersion. It is defined as the difference between two extreme observations of the distribution. So given distribution la maximum value ku minimum value ku ulla difference தான் range. That's all. In other words, range is the difference between the greatest and smallest observation of the distribution. So range என்னது, given data la maximum value minimum value ku minus difference கண்டுபிடிங்க, அதான் range. In case of grouped frequency distribution, ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸும் இருக்குது. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா என்ன பண்ணுறது, ஃபார் ஏ டிஸ்கிரீட் வேல்யூஸ் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, அல்ல கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்குது அப்படின்னாலும் ரேஞ்ச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் லிமிட் ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் கிளாஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸில் அப்பர் லிமிட் பார்த்துக்கணும், அப்பர் லிமிட் ஆஃப் தி highest class, upper limit of the highest class and lower limit of the smallest class. இப்போ பிரிப்போம், நம்ம எப்படி பிரிப்போம், 0 to 10, 10 to 20, 20 to 30 and so on, 50 to 60 to 70 அப்படின்னு நான் கிளாஸை பிரிச்சிருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி கிளாஸில் குடிச்சிட்டு இந்த கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு நான் ரேஞ்சு கேட்டாக்கா ரேஞ்ச் என்ன கண்டுபிடிக்கணும், range is defined as the difference between upper limit of the highest class, இது highest class, இது highest class, இதில் upper limit என்னன்னு கேட்டினாக்கா 70, so and lower limit of the smallest class இதுதான். ஸோ இதோட lower limit வந்து 0. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படி சிம்பிளாக அப்படின்னாக்கா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ in a frequency distribution, in case of frequency distribution, the frequencies of the various values of the variable or classes are immaterial since range depends only on the two extreme observation. முக்கியமான விஷயம் இதில் பார்த்துங்க. இப்போ நான் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் நான் ரேஞ்ச் என்னன்னு சொன்னேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் லிமிட் ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் தி
லோயஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னேன். இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொன்னேன். நான் எத பத்தி நான் அத சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லவே இல்ல. சரிங்களா? ஃப்ரீக்வன்சிய பத்தி கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் நான் கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சு மட்டுமே நான் எத டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரேஞ்ச டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் ரேஞ்ச் டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 இஸ் தி அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஸோ இந்த ரேஞ்ச் 1ங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது ரேஞ்ச் தான். ரேஞ்ச் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து என்ன மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அப்படின்னாக்கா, அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன். ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் கண்டிப்பா? யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ல என்ன யூனிட் இருக்கோ அந்த யூனிட்ட கண்டிப்பா இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். Coefficient of range is defined as the maximum value minus minimum value the whole divided by maximum value plus minimum value. Call it as equation number 2. Coefficient of range is the ratio of the difference between two extreme observations of the distribution to their sum. Okay. இந்த ஈக்குவேஷனை வந்து இதை வந்து எதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, யூனிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். இந்த சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிறது இனிமே நம்ம எல்லாத்துக்குமே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கிவன் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள வேரியபிளா எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. அந்த இப்போ எக்ஸுங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து நான் யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஏ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணி பிங்கிற கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் நியூ வேரியபிள் கொண்டு வந்திருக்கேன் யூ அப்படின்னு. எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சா, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சா, யூ அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் யூ இஸ் கேன் பி obtained by the formula a into maximum value of x plus b. அப்போ அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் u is equal to a into maximum value of minimum value of x plus b. ஸோ ரேஞ்சுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் ஆஃப் u is equal to maximum value of u minus minimum value of u. ஸோ இப்போ u max u minimum கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வேல்யூஸை போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிக்கலாம்? ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ இதோட என்ன மல்டிப்ளை வந்திருக்கு? ஏ மல்டிப்ளை வந்திருக்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எதை மாற்றுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, ஆரிஜினை மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா எதை மாற்றுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்கேலை மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல்னாக்கா ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணா போதும் கிவன் வேரியபிளோட. சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆரிஜின் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் ரிசல்டன்ட்டுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் வந்திருக்கு. என்ன வரல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கான்ஸ்டன்ட் டேர்மும் வராமல் போச்சு. சரிங்களா? அப்போ எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜினில் பார்த்தோம்னாக்கா, ரேஞ்ச் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஆஃப் ஸ்கேல். அதாவது ரேஞ்ச் இருக்குது, ஒரு கிவன் டேட்டா என் டேட்டாஸ் இருக்கு. அந்த என் டேட்டாஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை ஆட் பண்றோம். இப்போ நியூ அப்சர்வேஷன் வந்துருச்சு. ஓல்டு அப்சர்வேஷனுக்கு நியூ அப்சர்வேஷனுக்கு ரேஞ்சில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேஞ்சில் டிஃபரன்ஸ் இருக்காது. அதான் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டு நியூ அப்சர்வேஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கு ரேஞ்சில் டிஃபரன்ஸ் இருக்குமானாக்கா, ஓல்டு அப்சர்வேஷனோட ரேஞ்சுக்கும் நியூ அப்சர்வேஷனோட ரேஞ்சுக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ரேஞ்ச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் மாத்திரனால ரேஞ்ச் மாறாது. அடுத்த டேட்டா நான் சொல்றேன். என்னது? ஒரு அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்சர்வேஷன் உள்ள எல்லா நம்பரையும் ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணுங்க. நியூ அப்சர்வேஷன் கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த 2 அப்சர்வேஷனுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருங்க. ரேஞ்சில் மாற்றம் இருக்குமானாக்கா கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க என்ன கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணமோ அந்த கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ ஸ்கேலை பொறுத்து மாறுது, ஆனா ஆரிஜினை பொறுத்து மாறல. ஆரிஜினை பொறுத்து மாறலனாக்கா கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணாக்கா ரேஞ்ச் மாறாது, கான்ஸ்டன்ட்டை மைனஸ் பண்ணாலும் ரேஞ்சு மாறாது. ஸ்கேலை பொறுத்து மாறுதுனாக்கா கிவன் டேட்டாவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ரேஞ்சு மாறும், ஒரு நம்பரை டிவைட் பண்ணாலும் ரேஞ்சு மாறும் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ரேஞ்ச் இஸ் independent of change of origin but not of scale. If all the observation in the sample have the same value, then range is equal to 0. ஆனால் ரேஞ்சுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். எல்லா அப்சர்வேஷன் டேட் சேமாக இருக்குனாக்கா அப்போ ரேஞ்ச் என்னன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். ஸோ ரேஞ்சோட மெரிட்ஸ் என்ன? இட் இஸ் ரிஜிட்லி டிஃபைன் அண்ட் ஈஸியஸ்ட் டு கம்ப்யூட். டிமெரிட்ஸ் என்ன? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி என்டையர் செட் ஆஃப் டேட்டா. ஆமாம், மேக்ஸிமம் வேல்யூக்கும் மினிமம் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் தான் சொல்கிறோம். இடையில உள்ள வேல்யூஸை பற்றி கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ரேஞ்ச் இஸ் வெரி மச் அஃபெக்டட் பை ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். சாம்பிளிங் மாறும்பொழுது நமக்கு ரேஞ்சு வந்து நிறையா
differ ஆகுது. ஸோ இட் இஸ் அஃபெக்டட் பை ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். ரேஞ்ச் cannot be used if we are dealing with open end class. ஸோ ஓப்பன் எண்ட் கிளாஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா ரேஞ்ச் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். சூட்டபிள் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஆமாம், ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ரேஞ்ச் இருக்குது அப்படின்னாக்கா நியூ டிஸ்ட்ரிபியூஷனோட கம்பைன் டிஸ்ட்ரிபியூஷனோட ரேஞ்ச் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். The following table gives the age distribution of a group of 50 individuals. ஏஜ் குரூப் கொடுத்துருக்கோம். அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்னன்னு சொன்னோம் நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்தா அப்பர் லிமிட் ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ், லோயர் லிமிட் ஆஃப் தி லோயஸ்ட் கிளாஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? சரிங்களா? அப்போ 36 மைனஸ் 16, 36 மைனஸ் 16 ஆன்சர் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 20. ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச்? ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் தி 20. இதில் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது என்னவா இருக்கணும், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது கண்டினியூஸாக இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக இல்லை. அப்போ இதை கண்டினியூஸாக மாற்றணும். அப்போ கண்டினியூஸாக மாற்றணும்னாக்கா இங்கே உள்ள வேல்யூ இங்கே உள்ள இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக வரணும். சரிங்களா? அப்போ ஈக்குவலாக வரணும்னாக்கா என்ன பண்ணாக்கா இங்கே ஈக்குவலாக கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஈக்குவலாக வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அப்பர் எண்ட் கிளாஸ் இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இல்லை டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ 21 மைனஸ் 20 என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1. அந்த 1-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1-ஐ 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 1/2. 1/2 மீன்ஸ் 0.5. அந்த 0.5-ஐ அப்பர் லிமிட் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உள்ள அப்பர் லிமிட்டில் ஆட் பண்ணணும், லோயர் கிளாஸில் மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் எப்படி மாறிப்படுன்னு கேட்டினாக்கா 15.5, அடுத்து வந்து 20.5 மாறிக்கும். இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டினாக்கா 20.5, 21லேருந்து 0.5 மைனஸ் பண்ணால் 20.5 வந்துடும். இங்கே வந்து 25.5 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ எப்படி கண்டினியூஸ் கிளாஸாக மாற்றுறோம் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூஸ் கிளாஸாக மாற்றுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா அந்த நம்பரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். அப்பர் லிமிட்டில் ஆட் பண்ணிக்கணும், லோயர் லிமிட்டில் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது என்னவா மாறிவிடும் அப்படின்னாக்கா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிவிடும். இப்போ அப்பர் கிளாஸோட இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 36.5, லோயர் கிளாஸில் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 15.5. ஸோ 36.5லேருந்து 15.5-ஐ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5 மைனஸ் 5 0. 36ல் 15 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 21 அப்படின்னு வந்துடும். 21.0 மீன்ஸ் தட் மீன்ஸ் 21. ஸோ வாட் இஸ் தி 36.5 16 15.5. ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து 31 to 36 கிடையாதுங்க. ஸோ அதை மாற்றிக்கங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து 31 to 35. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 35.5 அப்படின்னு வந்துடும். அப்பர் எண்ட் கிளாஸில் வந்து 35.5 அப்படின்னு வந்துடும் கண்டினியூஸ் மாற்றும் பொழுது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னாக்கா 20.0 அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் என்ன அப்படி வந்துடும் அப்படின்னாக்கா 20 அப்படின்னு வந்துடும். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்? The range is equal to 30.5 minus 15.5, that is equal to 20. Coefficient of range அப்படின்னாக்கா maximum minus minimum the whole divided by maximum plus minimum. ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும் 0.39. ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் the range is 20 years. ரேஞ்சுக்கு யூனிட் உண்டு. given டேட்டாவில் என்ன யூனிட்டோ அதான். இப்போ இங்கே வந்து டேட்டாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து 20 years. ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், அதுக்கு வந்து யூனிட்ஸ் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு சிம்பிளி ரைட் இட் இஸ் எ நம்பர். ஸோ 0.39. இப்போ 1 மார்க்கில் இப்போ நம்ம ஈஸியாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0.39 அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷனில் 0.39 இயர்ஸ் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ணுவீங்க? டேட்டா பூரா இயர்ஸில் இருக்குது. அப்போ 0.39 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 0.39 இயர்ஸை செலக்ட் பண்ணினாக்கா ஆன்சர் தப்பு. ஸோ ஏன்னா ரிலேட்டிவ் டிஸ்பர்ஷனுக்கு என்ன கிடையாது, யூனிட்ஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் சூட்டபிள் ஆன்சர்னு கேட்டாக்கா 0.39 தான் இருக்க முடியும். அடுத்து இன்னொரு எக்ஸ் அண்ட் ஒய்க்கான ரிலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 3x minus 2y plus 5 is equal to 0. அதில் இந்த
x அப்படிங்கிற வேரியபிளோட ரேஞ்ச் என்னன்னு கொடுத்தாச்சு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் x is 8. ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் y கேட்டிருக்காங்க. y can be written as using this given linear equation y can be written as 1/2 into 3x plus 5. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மட்டில் வந்திருக்கு? இப்போ 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 3/2x plus 5/2 அப்படிங்கிறபடி வந்துருச்சு. ஸோ இது என்ன இருக்கு ஃபார்மட்டில் இருக்குன்னா u equal to ax plus b அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ரேஞ்ச் ஆஃப் u என்னன்னு சொல்லியிருந்தோம்? ரேஞ்ச் ஆஃப் u is equal to a times ரேஞ்ச் ஆஃப் x அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா 3/2 இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் y is equal to 3/2 times range of x. range of x கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணோம்னாக்கா 4. 4 3s are 12. So in this problem, the range of y is equal to 12. So range முடிஞ்சிருச்சு. Quartile deviation or semi-interquartile range. So interquartile range. interquartile range அப்படின்னாக்கா Q3 minus Q1. அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா interquartile range அப்படின்னு சொல்கிறோம். ஸோ quartile deviation அப்படின்னாக்கா ஸோ quartile deviation is equal to Q3 minus Q1 the whole divided by 2. ஸோ இப்போ இதில் 2 டேட்டா டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. interquartile range அப்படின்னாக்கா ஜஸ்ட் Q3 minus Q1 அவ்வளோதான். quartile deviationனாக்கா Q3 minus Q1 the whole divided by 2. quartile deviation is also called semi interquartile range. ஸோ interquartile rangeனா Q3 minus Q1. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி தான் quartile deviation டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த quartile deviationக்கு another நேம் என்ன அப்படின்னாக்கா semi interquartile range. இது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இது. ஸோ அப்போ அடுத்து இதுக்கு ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் quartile deviation. Coefficient of quartile deviation is obtained by the formula Q3 minus Q1 the whole divided by Q3 plus Q1. And this is the relative measure of dispersion. This is the relative measure of dispersion. The quartile deviation gives the average amount by which the two quartiles differ from the median. Quartile deviation அப்படிங்கிறது எதுக்கு அது என்னத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா gives the average amount by which the two quartiles differ from median. மீடியனுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் குவார்டைல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 25 ஃபர்ஸ்ட் குவார்டைல் எடுங்கிறது மெஷர் அப்சர்வேஷன் 25% அப்சர்வேஷன்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு எந்த எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. தேர்டு குவார்டைலுங்கிறது 75% ஆஃப் அப்சர்வேஷன் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா தேர்டு குவார்டைல்னு சொல்லியிருக்கோம். மீடியனுங்கிறது சென்ட்ரல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ Q3 மைனஸ் Q1 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே அது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னாக்கா ஆவரேஜ் அமௌண்ட் பை விச் த டூ குவார்டைல்ஸ் டிஃபர் ஃப்ரம் மீடியன். அந்த Q3யும் Q1ம் மீடியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வேண்டி வரது தான். ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்டன்ஸும் மீடியனுக்கும் Q1க்கு உள்ள டிஸ்டன்ஸும் மீடியனுக்கும் Q3க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு பெல் ஷேப்டு கர்வில் மீடியன் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா சென்ட்ரலாக இருக்கும். இதான் மீடியன். குவார்டைல் Q1 இதான் Q1 வேல்யூ அப்படின்னாக்கா அழகா Q3 வேல்யூ இந்த இடத்துல இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா ஈக்குவலாக இருக்கும். ஸோ மீடியன் மைனஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு Q3 minus median. Symmetrical distribution பொறுத்த வரைக்கும். So for a symmetrical distribution, Q3 minus median is equal to median minus Q1. So which implies median is equal to Q1 plus Q3 by 2. So quartile deviation plus Q1 is equal to Q3. Quartile deviation என்ன அர்த்தம்? Q3 minus Q1 by 2 plus Q1. So Q3 plus Q1 the whole divided by 2. That is equal to median. அப்போ symmetrical distributionல குவார்டைல் டிவிஷனோட Q1 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துரும்னாக்கா மீடியன் வந்துடும். குவார்டைல் டிவியேஷன்லேருந்து Q3லேருந்து குவார்டைல் டிவியேஷனை மைனஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வந்துரும்னாக்கா மீடியன் வந்துடும். ஸோ இது கூட ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இனி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் குவார்டைல் டிவியேஷன் ப்ளஸ் Q1 Q3 மைனஸ் குவார்டைல் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். என்னன்னாக்கா சிம்பிளாக அது மீடியனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த குவார்டைல் டிவியேஷனுக்கான வேல்யூ போய் அப்ளை பண்ணி பார்த்து சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும்.
Q1 plus Q3 by 2 அப்படிங்கிறது மீடியன் தான். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இங்க டெரிவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த டெரிவேஷன்ஸ் இந்த டேட்டாஸ் எல்லாத்துக்குமே டெரிவேஷனும் இங்க குடுத்துருக்கோம். ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே ட்ரூ. இதுல கூட பேஸ் பண்ணி நமக்கு 1 மார்க் கேட்கலாம். ஸோ ஃபார் a symmetrical distribution, median plus or minus quartile deviations covers exactly 50% of the observations. ஆமா. மீடியன்ல இருந்து quartile deviation. மீடியன்ல இருந்து quartile deviation ஆட் பண்றோம். மீடியன்ல இருந்து quartile deviation மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்றோம். இந்த 2 டேட்டாவும் உங்களுக்கு இந்த இதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு அப்சர்வேஷன் அடங்கி போயிடும் அப்படின்னாக்கா 50% ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு அடங்கி போயிடும். ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன? It is easy to calculate and understand. It can be computed from the frequency distribution with the open end class. Open end classலையும் இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். It is not affected by extreme observation. Quartile deviation make use of 50% of data. It is obviously a better measure than range. Demerits. It is not based on all observation. Quartile deviation is affected considerably by fluctuations of sampling. Sampling மாறும் பொழுது quartile divisionsல மாற்றம் வருது. அதிகபட்சமான மாற்றங்கள் இருக்குது. It is not suitable for further mathematical treatment. Mean deviation. So இப்போ deviationsல மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் இப்போ நம்ம 2 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னாக்கா ரேஞ்சு பார்த்தோம். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்து அதுலேயே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னாக்கா குவார்டைல் டீவியேஷன் பார்த்தோம். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் டீவியேஷன். இஃப் x1, x2 and so on xn are n given observation, then the mean deviation about an average A is given by mean deviation about an average A is equal to 1 by n summation modulus of x minus A, that is equal to 1 by n summation modulus of D. Modulus of Dங்கிறது அந்த அப்சர்வேஷனில் உள்ள எல்லா டேட்டாவுக்கும் அந்த கிவன் ஆவரேஜை மைனஸ் பண்ணி என்ன கிடைக்குதோ அதான் D. சரிங்களா? அந்த டிக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணோம்னா அதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா மீன் டீவியேஷன் அபவுட் அன் ஆவரேஜ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஏங்கிறது என்ன? ஆவரேஜ்னு சொல்லியிருக்கேன். ஆவரேஜ்னா என்ன? அது மீனாக இருக்கலாம், மீடியனாக இருக்கலாம், மோடாக இருக்கலாம். ஏற்கனவே ஆவரேஜ்லாம் என்னென்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த ஆவரேஜில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னு வரலாம். மீன் டீவியேஷன் அபவுட் மீன்னாக்கா ஏ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எக்ஸ் பார் போட்டுக்கணும். மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் அப்படின்னு இருக்கலாம். அப்போ மீடியன் அப்படின்னு மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் அப்படின்னு சொல்லனாக்கா ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்? மீடியன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதான் மீன் டீவியேஷன் அபவுட் அன் ஆவரேஜ் ஏ அப்படின்னாக்கா ஆவரேஜ்னா அந்த இடத்துல நீங்கள் வெறும் மீன் மட்டும் நினச்சிடக்கூடாது. ஏ இருக்க வேண்டிய இடத்துல மீன், மீடியன், அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் எது வேணாலும் இருக்கலாம். தட்ஸ் ஆல். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்த லைன்லேயே சொல்லிட்டேன். where d is equal to x minus a, a is any one of the averages mean, median, mode. அந்த மீன் மீடியன் மோட்ல எது வேணாலும் இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா அதில் அப்படியே நம்ம எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும்? ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆர் ஏ குரூப்ட் ஆர் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீன் டிவியேஷன் அபவுட் an average a is given by mean deviation about a is equal to 1 by n summation modulus of f into summation f into modulus of x minus a. So it can be also written as 1 by n summation f into modulus of d. அப்போ மீன் டிவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்? ஏ இருக்கிற இடத்துல எம் எழுதிக்க வேண்டியதான். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன்னாக்கா ஏ இருக்க வேண்டிய இடத்துல மீடியன் போட்டுக்க வேண்டியதான். மீன் டிவியேஷன் அபவுட் மோடுனாக்கா ஏ இருக்க வேண்டிய இடத்துல மோடு ரீப்ளேஸ் பண்ணிடணும். The sum of the absolute deviations of a given set of observation is minimum when taken about median. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இப்போ இந்த அப்சல்யூட் டிவியேஷன்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருந்தால் மினிமமாக இருக்கும்? மீடியன் இருந்தால் மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மெயின் டீவியேஷன் வேல்யூ மினிமமாக இருக்கணும்னா நம்ம ஏ இருக்க வேண்டிய இடத்துல எந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி செலக்ட் பண்ணிக்கணும்? மீடியன் அப்படிங்கிற மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மீன் டீவியேஷன் வேல்யூ லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் த ரேஞ்ச் மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் மீடியன் or median plus or minus mean deviation. Mean plus or minus mean deviation or median plus or minus mean deviations covers 57.5% of observation of a given distribution. Distribution symmetrical distribution இருக்குனாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனோட மீன் டிவியேஷனை ஆட் பண்ணுங்க, மீனோட மீன் டிவியேஷனை மைனஸ் பண்ணுங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கிவன் அப்சர்வேஷன்ல 57.5% டேட்டாஸ் வந்து கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அதே மீடியன் மீன் போட்டாலும் சரிதான், இல்லை மீனுக்கு இருக்கிற இடத்துல மீடியன் யூஸ் பண்ணிட்டாலும் சரிதான். அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட எவ்வளோ
அப்சர்வேஷன் கவர் ஆகும் அப்படின்னாக்கா 57.5% ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கவர் ஆகிக்கும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச். இதில் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் என்னவா இருக்கும்? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ என்ன பண்ணணும்? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் அண்ட் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல்னாக்கா ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் ஒய் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா, மீன் டிவியேஷன் ஆஃப் ஒய் அபவுட் மீன் என்ன இருக்குன்னாக்கா, மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மீன் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் அபவுட் மீன். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது என்னத்தை வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா எக்ஸ் பார் வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ மீனை பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. மீன் டிவியேஷன் அபவுட் மீனுக்கு தான் நான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் சொல்லியிருக்கேன். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுக்கு நான் சொல்ல கிடையாது. மீன் டிவியேஷன் அபவுட் மோடுக்கு சொல்ல கிடையாது. ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஆஃப் தி வேரியபிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ டைம்ஸ் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ். அப்போ எதை பொறுத்து மாறுது, எதை பொறுத்து மாறலை? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலை பொறுத்து மாறுது, சேஞ்ச் ஆஃப் ஆரிஜினை பொறுத்து மாறலை. நான் அந்த இடத்துல எழுதலை, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். Merits. It is rigidly defined. It is based on all the observation. Mean deviation provides an accurate and true measure of dispersion. Compared to standard deviation, it is less affected by extreme observation. இதில் உள்ள demerits என்ன? It ignores the sign of the deviation. ஏன்னா நம்ம என்ன எடுத்துடுறோம்? மாடுலஸ் எடுத்துடுறோம். மாடுலஸ் எடுத்ததுனால நமக்கு வந்து பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, சரிங்களா? மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா டோட்டலாக எவ்வளோ டிவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையே, அப்சல்யூட் டிவியேஷன் தான் பார்க்குறோம் இல்லையே, எக்ஸாக்ட் டிவியேஷன் பார்க்கறதில்ல. இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி மெஷர் வென் டேக்கன் அபவுட் மோட். ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் மோட் அப்படிங்கிறது சரியான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுக்க போகிறதில்ல, அதனால தான் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் கேனாட் பி கம்ப்யூட்டட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஓப்பன் இன் கிளாஸ். ஓப்பன் இன் கிளாஸில் நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியாது? மீன் டிவியேஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அடுத்து ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷனில் ரிலேட்டிவ் மெஷர் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி மீன் டிவியேஷன் த ஹோல் டிவைடட் பை ஆவரேஜ் அபவுட் விச் இட் இஸ் கால்குலேட்டட். அப்போ மீன் டிவியேஷன் அபவுட் மீன்னாக்கா டினாமினேட்டரில் மீன் போட்டுக்கணும். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் அப்படின்னாக்கா டினாமினேட்டரில் மீடியனை போட்டுக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அப்படிங்கிறது மீன் டிவியேஷன் ஹோல் டிவைடட் பை மீன் டிவியேஷன் ஹோல் டிவைடட் பை மீடியன் டிபெண்டிங் ஆன் தி கிவன் கண்டிஷன். மீன் டிவிஷன் மீனை பொறுத்து கண்டுபிடிச்சிருந்தோம்னாக்கா டினாமினேட்டரில் மீன் போட்டுக்கணும். அதே மீன் டிவிஷன் மீடியனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம்னாக்கா டினாமினேட்டரில் மீடியன் போட்டுக்கணும். எக்ஸாம்பிள், if 2xi plus 3yi is equal to 5, I is equal to 1, 2, 3 up to n, and mean deviation of x1, x2 and so on xn about their mean is 12. Find their mean deviation of y1, y2 and so on yn about their mean. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆரிஜின் வந்து மீன் டிவியேஷன் அபவுட் மீனுக்கு தான் சொல்லியிருந்தேன் ஃபார்முலா, சரிங்களா? அதனால மீன் டிவியேஷன் அபவுட் மீனுக்கு கொடுத்துட்டாங்க, 12னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஆஃப் தி வேரியபிள் ஒய் அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிட்டோம்னாக்கா அடுத்து வந்து ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டினாக்கா, ஆரிஜினை பொறுத்து இண்டிபெண்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால -5v3 நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்து ஸ்கேலை பொறுத்து நமக்கு மாறுது அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்கோம்? இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் -2/3 இன்ட்டு எக்ஸ்ஐயோட மீன் டிவியேஷன். ஸோ எக்ஸ்ஐயோட மீன் டிவியேஷன் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 12. ஸோ 2/3 இன்ட்டு 12 டிவைட் பண்ணோம்னாக்கா 4 2 சார் 8. தட்ஸ் ஆல். ஸோ மீன் டிவியேஷன் அபவுட் மீன் ஆஃப் தி வேரியபிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நமக்கு நிறையா ரிசல்ட்டு அதிகமாக கேட்டிருக்காங்க, எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் ரிசல்ட்டும் அதிகமாக வரும். லாஸ்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் யூஷுவலி denoted by the letter sigma. It is defined as the positive square root of the arithmetic mean of the squares of the deviation of the given observation from their arithmetic mean. ஸ்டேட்மெண்ட்டு புரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லைங்க. ஸோ ரா டேட்டாவுக்கு இப்போ ரா டேட்டானா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்ம கிவன் n அப்சர்வேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். if x1, x2 and so on xn is the set of n observation, then sigma is equal to square root of 1/n into summation x minus x bar the whole square இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்னாலே நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் இங்கே எடுத்திருக்கோம். அதனால தான் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம்?
x minus x bar, x1 minus x bar square, comma x2 minus x bar square, comma and so on, xn minus x bar whole square. இந்த எல்லா டேட்டாவுக்கும் arithmetic மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இது எல்லா டேட்டாவுக்கும் arithmetic மீன் என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஸோ xi minus x bar whole square எல்லாத்தையும் ஆட் பண்ணி number of observation டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணலாம். அதான் arithmetic mean of the square root of arithmetic mean of squares of எதோட ஸ்கொயர்ஸ்? deviations of the given observation from their x barங்கிறது என்னது? arithmetic mean. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் square root of 1 by n into summation x minus x bar the whole square இங்கிலீஷில் எழுதணும்னாக்கா இப்படி தான் எழுத முடியும். சரிங்களா? அதுதான் it is defined as the positive square root of arithmetic mean of the squares of the deviations of the given observation from their arithmetic mean அப்படிங்கிறது. இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை மேத்தமெட்டிக்கல் வேர்டு யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷ்லேயே எழுதணும் அப்படின்னாக்கா இப்படி எழுதலாம், வரதில்லை. தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸ் பார் அப்படிங்கிறது மெயின். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 by n summation x is the arithmetic mean of the given values. இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by n summation x minus x bar the whole square. இங்கே என்னங்கிறது summation f, where x is the value of the variable or the mid value of the class. Suppose continuous frequency distribution கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம mid value select பண்ணிக்கணும். and n equal to sigma f, x bar is equal to 1 by n summation fx. Standard deviation is always computed about arithmetic mean. ஸோ இதில் எப்படி மீன் டிவியேஷன்னாக்கா நம்ம ஆவரேஜை மாற்றிக்கிறோம் இல்லைங்களா? ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பார் போட்டுக்குவோம், இல்லை மீடியன் போட்டுக்குவோம், இல்லை மோட் போட்டுக்குவோம். ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னாக்கா டிவியேஷன்ஸ் வந்து எதில் தான் அந்த எதை கண்டுபிடிக்கணும்னாக்கா மீனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்வேஸ் கம்ப்யூட்டட் அபவுட் அரித்மெட்டிக் மீன். இப்போ அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேல்யூஸ் எல்லாமே 0 ஆகிடுமா? ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ சிக்மா வேல்யூ 0வாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0 அப்படின்னாக்கா ஆல் அப்சர்வேஷன்ஸ் ஆர் ஈக்குவல். தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் டிபெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். வழக்கம் போல் ஒரு குவான்டிட்டியை ஆட் பண்ணுறதுனால இல்லை மைனஸ் கிவன் செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, அந்த எல்லா அப்சர்வேஷன்லையும் ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் இல்லை மைனஸ் பண்ணுறோம், நியூ அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானாக்கா சேஞ்சஸ் இருக்காது. பட் கிவன் டேட்டாஸோட ஒரு குவான்டிட்டியை ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு இல்லை டிவைட் பண்ணிட்டு நியூ அப்சர்வேஷன் கொண்டு வரீங்க. ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டி அப்படிங்கிறத எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தென் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ. எக்ஸ் மைனஸ் ஏனாக்கா எதை மட்டும் மாற்றிருக்கேன்னாக்கா ஆரிஜினை மாற்றிருக்கேன். ஸோ ஆரிஜினை மாற்றினாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. அடுத்து டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹச். அதாவது என்னன்னாக்கா ஆரிஜினையும் மாற்றி ஸ்கேலையும் மாற்றிட்டேன். ஸ்கேல்னா ஹச்சால் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா? அப்போ சிக்மா எக்ஸுக்கும் சிக்மா டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ரிலேஷன் என்ன அப்படின்னாக்கா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு சிக்மா டி. தட்ஸ் ஆல். இந்த 1 மார்க்கெலாம் கேட்கலாம். சரிங்களா? கேட்கலான்னாக்கா கேட்டிருக்காங்க, முக்கியம் பார்த்துக்குங்க. மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இஸ் டினோட்டட் பை எஸ் ஸ்கொயர் அண்ட் இஸ் டிஃபைன்டு பை எஸ் ஸ்கொயர். மீன் ஸ்கொயர் டிவியேஷன் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by n summation fi into xi minus a the whole square where a is arbitrary constant. கோடு கொஞ்சம் மேலே வந்திருக்கணும், கீழே போட்டேன், பார்த்துக்குங்க. ஸோ இங்கே f1 மாதிரி இருக்குது. ஸோ fi. ஸோ எஸ் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அப்படிங்கிறது எஸ் ஸ்கொயர். இட் இஸ் டினோட்டட் பை தி சிம்பிள் எஸ் ஸ்கொயர் அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு பை 1 by n summation fi into xi minus a the whole square. ஏங்கிறது எனி கான்ஸ்டன்ட். அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அதுக்கு அப்படியே ரூட் எடுத்துக்கணும். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் இஸ் எஸ் அண்ட் இட் இஸ் டிஃபைன்டு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by n summation fi into xi minus a the whole square. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக்கா அபவுட் மீன் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்.
1 by n summation fi into xi minus x bar the whole square அப்படின்னு போட்டோம்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். x bar இருக்க வேண்டிய இடத்துல எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பரை போட்டீங்க அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷனுக்கும் ஸ்கொயர் ஆஃப் மீன் ஸ்கொயர் டீவியேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு அது பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷனும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Standard deviation is the minimum value of the root mean square deviation. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வேல்யூ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் டேட்டாவுக்கு நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறேன். இல்லை ஏ அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் மீன் வேற ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறேன். எந்த வேல்யூ எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கம்மியாக இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும். தட் மீன்ஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். வேறு மாதிரி சொல்லணும்னாக்கா எஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்மா. இந்த சைன் ஆஃப் தி ஈக்குவாலிட்டி ஹோல்டு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் என்னன்னு சொன்னேன், ஏ எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம்னு சொன்னா அந்த ஏக்கு பதிலாக எக்ஸ் பார் அப்படி இருந்தாக்கா உங்களுக்கு ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும். ஏக்கு பதிலாக எக்ஸ் பார் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன மாறி போயிடும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக மாறி போயிடும். தட்ஸ் ஆல். ஸோ ரூட் மீன்ஸ் ஸ்கொயர் டிவியேஷன் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குமா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குமா கிவன் டேட்டாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கணும்னாக்கா நம்ம ஏங்கிற வேல்யூ என்னவா செலக்ட் பண்ணிக்கணும், மீனா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட், standard deviation is always less than or equal to range. That is, sigma is always less than or equal to maximum value minus minimum value. Standard deviation depend on the numerical value of the deviation x1 minus x bar, x2 minus x bar, and so on, xn minus x bar. Therefore, sigma will be greater if the values of x are scattered widely from the mean. அப்போ சிக்மா இப்போ இந்த டீவியேஷன்ஸ்க்கு தானே ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும், கிவன் டேட்டாஸ் எல்லாமே ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கிவன் டேட்டாஸ் எல்லாமே ஆவரேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குதுனாக்கா நமக்கு x1 மைனஸ் எக்ஸ் பார், x2 மைனஸ் எக்ஸ் பார் எல்லாமே கம்மியான வேல்யூஸாக இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ கன்சிஸ்டன்சி, ஒரு கிவன் அப்சர்வேஷன்ஸோட கன்சிஸ்டன்சி சொல்லணும் அப்படின்னாக்கா மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மட்டும் பத்தாது, அது கூட எதையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும். அப்போ 2 பிளேயர் இருக்கும், சேம் ஆவரேஜ் இருக்குது, ஆனால் ஒரு பிளேயருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு பிளேயருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்குன்னா அந்த மேட்ச்சில் அந்த பிளேயரை வந்து மேட்ச்சில் இறக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அவனை அடிக்கலாம், அந்த மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் டக் அவுட் ஆகாமல் ரன் அடிப்பான் அப்படிங்கிறதுக்கான நம்பகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே ஆவரேஜ் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா மதில் மேல் நிற்கிற பூனை மாரி தான். அவன் அந்த மேட்ச்சில் பேட்டிங் பண்ண இறங்குறானாக்கா அவன் நல்லா அடிப்பானா இல்லை டக் அவுட் ஆகிட்டு வருவானா அப்படிங்கிறது நம்ம பயந்துட்டே தான் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி அதான் நம்ம டீவியேஷன்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்க்கு சென்ட்ரல் டெண்டன்சி மட்டும் படித்தா பத்தாது, டீவியேஷன்ஸும் சேர்த்து படிக்கும் பொழுது மட்டும்தான், சேர்த்து சொல்லும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த அப்சர்வேஷனோட வேல்யூவை நம்மளால் சொல்ல முடியும். Therefore, small value of sigma will imply the distribution is homogeneous and a large value of sigma will imply it is heterogeneous. Standard deviation is suitable for further mathematical treatment. ஸோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அப்போ ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனோட 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் கம்பைன் பண்ணோம்னாக்கா நம்மளால் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் 1 2 3 அப் டு n நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த n நம்பர்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லை இதை ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான். ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 12. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸில் உள்ளதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ இதை பேஸ் பண்ணி சில என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எம்பெரிக்கல் rule. So what is the empirical rule? For a symmetrical bell-shaped distribution, we have approximately 68% of the observation lies in the range. In the range kulla mean plus or minus 1 time standard deviation kulla mean plus sigma, mean minus sigma. In the range kulla given data உள்ள 68% of data உள்ளுக்குள்ள வந்துரும். Bell shape போட்டுட்டு சென்டர்ல வந்து மீன்
மார்க் பண்ணிக்கங்க. ரைட் சைடு வந்து மீன் பிளஸ் சிக்மா மார்க் பண்ணிக்க. லெஃப்ட் சைடு வந்து மீன் மைனஸ் சிக்மாவை மார்க் பண்ணிக்கங்க. அந்த மிடில்குள்ள உங்களுக்கு எவ்வளவு டேட்டா உங்களுக்கு உடையாந்துரும் அப்படின்னு கேட்டினாக்கா 68% ஆஃப் டேட்டா அப்சர்வேஷன் உடையாந்துரும். அதுமாரி மீன் பிளஸ் 2 சிக்மா மீன் மைனஸ் 2 சிக்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கிவன் அப்சர்வேஷன்ல 95% ஆஃப் அப்சர்வேஷன் உடையாந்துரும். மீன் பிளஸ் 3 சிக்மா மீன் மைனஸ் 3 சிக்மாக்குள்ள உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா உள்ள வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 99% ஆஃப் டேட்டா எல்லா டேட்டாவும் அதுக்குள்ள கிட்டத்தட்ட உள்ள உடையாந்துரும். இந்த ரேஞ்சுக்குள்ள மீன் பிளஸ் 3 சிக்மா அண்ட் மீன் மைனஸ் 3 சிக்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள. Quartile deviation is approximately equal to 2 by 3 times standard deviation and mean deviation is approximately equal to 4 by 5 times standard deviation. இதெல்லாம் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம டெரிவேஷன்ஸ் இருக்குது. இந்த டெரிவேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. What is the ratio of quartile deviation, mean deviation and standard deviation? So the ratio of quartile deviation, mean deviation and standard deviation is 10:12:15. For any discrete distribution, standard deviation is not less than mean deviation about mean. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மீன் டிவியேஷன் அபவுட் மீனை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம ஏற்கனவே மீன் டிவியேஷன் படிக்கும் போதே சொல்லியிருக்கேன். மீன் டிவியேஷன் ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த ரிசல்ட் நம்ம அங்கேயே சொல்லியிருக்கோம். மெரிட்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மெரிட்ஸ் என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் by far the most important and widely used measure of dispersion. இது அதிகமா நம்ம யூஸ் பண்றோம். measure of dispersion. இங்க ஆஃப் வந்து மிஸ் ஆயிருக்கு. measure of dispersion. ஓகே, அதிகமா யூஸ் பண்றோம் இத. Of all measures of dispersion, standard deviation is affected by least fluctuation of sampling. ஸோ எல்லா டிஸ்பர்ஷனும் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதில் வந்து சாம்பிளிங்கை பொறுத்து அதிகமாக சேஞ்சஸ் கொடுக்காத மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டினாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதான் ஆஃப் ஆல் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் அஃபெக்டட் லீஸ்ட் பை ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னாக்கா கால்குலேஷன் தான் டிமெரிட்ஸ். இட் இஸ் நாட் ஈஸி டு கால்குலேட் ஃபார் நான் மேத்தமெட்டிஷியன் பர்சன்ஸ். இட் கிவ்ஸ் கிரேட்டர் வெயிட் டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். வேரியன்ஸ் அண்டு மீன் ஸ்கொயர் டீவியேஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் வேரியன்ஸ் என்ன? ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேரியன்ஸ் இஸ் தி மீன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அபவுட் வேரியன்ஸ் இஸ் தி மீன் ஆஃப் தி ஸ்கொயர்டு டீவியேஷன்ஸ் அபவுட் தி மீன் ஆஃப் தி சீரீஸ். ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு டெஃபினேஷன் சொன்னோமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க, ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோங்களா, அதே டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஈஸியாக சொல்லணும்னாக்கா வேரியன்ஸ் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தட்ஸ் ஆல். அண்ட் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மான்னு சொல்லிட்டோம். அப்போ வேரியன்ஸுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிக்மா ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கலாம், ஹெட்டிங் கொடுக்கல, ஹெட்டிங் இந்த இடத்துல போட்டுக்கங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வேரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, வேரியன்ஸ் இஸ் obtained by the formula. ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் இஸ் obtained by the formula sigma square is equal to 1 by n into summation f into x minus x bar the whole square. The mean square deviation denoted by s square ஏற்கனவே நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ s square is obtained by the formula s squared equal to 1 by n into summation f into x minus a the whole square where a is arbitrary number. The square root of mean square deviation is called root mean square deviation. So S க்கு another name என்ன அப்படின்னு கேட்டினாக்கா root mean square deviation and is obtained by the formula. ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். Relation between sigma square and s square. இந்த s ஸ்கொயருக்கும் sigma s ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், sigma ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா, ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா ஈக்குவேஷன் இருக்குது. வாட் இஸ் ஈக்குவேஷன்? S square is equal to sigma square plus x bar minus a the whole square. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது sigma x minus a x bar minus a whole square அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. சரிங்களா? ஏன்னா ஸ்கொயர் வந்துடுது, அப்போ இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. சிக்மா ஸ்கொயரோட ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு எஸ் ஸ்கொயர் வருது. அப்போ சிக்மா ஸ்கொயர் பெருசா எஸ் ஸ்கொயர் பெருசா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ் ஸ்கொயர் தான் பெருசு. ஸோ எஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு
சிக்மா ஸ்கொயர். அப்போ ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னாக்கா அந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? எக்ஸ் பார் இருக்கணும். இந்த எல்லா டேட்டாஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பி நம்ம அத சொல்லியிருக்கேன். வேற எதுவும் கிடையாது. தட்ஸ் ஆல். ஸோ mean square deviation is not less than the variance, or the root mean square deviation is not less than the standard deviation. S square least இருக்கணும்னாக்கா x bar இருக்க வேண்டிய இடத்துல இந்த a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? x bar இருக்கணும். That's all. The sum of the squares of the deviations of a given set of observation is minimum when it is taken from arithmetic mean. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சின்னதா இல்லை ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் சின்னதானாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் தான் சின்னதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான். தட்ஸ் ஆல். டிஃபரெண்ட் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா சொல்லிட்டேன். சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு சம்மேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை வேறு வேறு மெத்தட்லாம் செய்யணும். சப்போஸ் கிவன் டேட்டாஸில் வேல்யூஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய நம்பராக வருது அப்படின்னாக்கா ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாக்கா இது என்ன ஃபார்மெட்டில் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கலாம்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சம்மேஷன் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னாக்கா இதுக்கு தனியாக சம்மேஷன் போட போகிறோம், இதுக்கு தனியாக சம்மேஷன் போட போகிறோம், இதுக்கு தனியாக சம்மேஷன் போட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நிறையா மெத்தட்ஸில் நம்ம அதுக்கான ஃபார்முலாவை எழுத முடியும். எதுக்கு? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வேரியன்ஸ்க்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி எழுதலாம்? அப்படி இல்லைனாக்கா உள்ள டேர்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி ஃபார்மெட்லையும் சொல்லலாம். 1/n இன்ட்டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்லலாமா? எக்ஸ் பாருங்கிறது என்னது? 1/n சம்மேஷன் எஃப்எக்ஸ். அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேறு மாதிரி சொல்கிறதாக்கா 1/n சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/n சம்மேஷன் எஃப்எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இல்லை இது கால்குலேஷன் பெருசாக வருது அப்படின்னாக்கா சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இந்த ஃபார்மேட் எடுத்து செய்யலாம். ஸோ இஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ வேர் ஏ இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்கா தென் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ஸ்கொயர். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் நம்ம வந்து எதை மாற்ற கிடையாது, ஸ்கேலை மாற்றக்கூடாது, ஆரிஜின் மட்டும் தான் மாற்றிருக்கோம், ஒரு குவான்டிட்டியை மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ரெண்டுக்குமே சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கிடைக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ஸ்கொயர் அண்ட் தட் இஸ் அப்டைன்ட் பை தி ஃபார்முலா 1/n சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் மைனஸ் sigma x square is equal to sigma d squared is equal to 1/n summation sigma fd square minus 1/n sigma fd the whole square. The variance and consequently the standard deviations of a distribution is independent of the change of origin. So ஒரு given quantity ஓட ஒரு நம்பர் ஆட் பண்ணுறதுனாலையோ மைனஸ் பண்ணுறதுனாலையோ வேரியன்ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ மாற போகிறது கிடையாது. அதோட மீனிங் நெக்ஸ்ட் லைனே கொடுத்துருக்கோம். If we add or subtract a constant to each observations of the series, its variance remains same. So therefore, variance of x plus a is equal to variance of x minus b is equal to variance of x where a and b are constants. If we change origin and scale simultaneously, if we change origin and scale in x, that is if we take d is equal to x minus a by h, where h is positive, ஸ்கேலை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அட் த சேம் டைம் ஹச்சோட வேல்யூ என்னன்னாக்கா பாசிட்டிவ் எடுத்திருக்கோம். தென் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் தி வேரியபிள் டி. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா டி, சிக்மா ஸ்கொயர் டி. ஸோ தேர்ஃபோர் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு சிக்மா டி. Standard deviation of the variable x is equal to h times standard deviation of the variable d. So that is variance of ax is equal to a square variance of x. Standard deviation of ax is equal to a into standard deviation of x. Variance is not independent of change of scale. இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டிவியேஷன்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். இதில் எல்லாமே எதாவது மெத்தட்ஸ் independent of change of scale, independent of change of origin, independent of change of origin. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாக நோட் போட்டு எழுதணும். அப்போ அழகா independent of change of scale, dependent of change of scale, independent of change of origin, dependent of change of origin அப்படின்னு அழகா லெஃப்ட் சைடில் எழுதிக்கிட்டு பாட்டமில் அதுக்கப்புறம் டாப்பில் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிவியேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதுதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன் அப்படின்னு எழுதிட்டு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் டிக் போட்டுக்குங்க, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இன்ட்டு போட்டுக்குங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டாக எடுத்துக்கிட்டு
அப்போ ஒவ்வொரு டேட்டாவா ஹெட்டிங் எடுத்துக்கிட்டோம். அந்த ஹெட்டிங்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்லாம் பொருந்தும் அப்படின்னு நம்ம ரிசல்ட்டா குடுத்துருக்கோம். இப்ப நீங்க படிக்கும் பொழுது, இது எல்லாத்தையும் ஒரு சார்ட் மாரி போட்டுட்டு படிச்சீங்க அப்படின்னாக்கா, மறக்காது. ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. Variance or standard deviation is independent of change of origin, but not of the scale. A different formula for variance and raw data. Sigma squared x equal to 1 by n into summation x minus x bar the whole square. So therefore, sigma squared x equal to a minus b whole square formula apply பண்ணிட்டு expand பண்ணோம், simplify பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்மட்ல வந்துரும். 1 by n summation x square minus x bar the whole square. ஸோ இது ஏற்கனவே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதே ஃபார்முலா எழுதணும். இப்போ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த ஃபார்முலா அதே ஃபார்முலா எழுதி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே இது எழுதின ஃபார்முலாஸ் தான். தட்ஸ் ஆல். ஸோ sigma squared x is equal to 1 by n into summation x square minus x bar square implies இப்போ summation x square வேணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய sigma square xலேருந்து டெரிவ் பண்ணது தான் summation x square. ஸோ summation x square is equal to n into sigma square x plus x bar the whole square. அதுலேருந்து summation x square என்ன அர்த்தம்னாக்கா given observations எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதோட summation வேல்யூ sum of squares of the given observation is equal to n times variance of x plus mean square. That's all. X bar square na mean தான் அது. Example. The arithmetic mean and standard deviation of series of 20 items were calculated by a student as 20 cm and 5 cm. 20 items ஓட arithmetic meanையும் standard deviation ஒரு ஸ்டூடண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காப்ல. அதோட வேல்யூ வந்து 20 cm 5 cm respectively. But while calculating them, an item 13 was misread as 30. Find the corrected arithmetic mean and the corrected standard deviation. So 20 டேட்டாஸுக்கு arithmetic mean standard deviation கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆன்சர் சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது 13 was misread. 13 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை வந்து அவங்க 30 அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மீனை கரெக்ட் பண்ணி சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷனை கரெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா ஆன்சர் என்ன வரும்? ஸோ டேட்டா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 20, மீன் 20, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 5. இது ரெண்டுலாமே டேட்டா n மட்டும் 20 மட்டும் தான் கரெக்ட். ஸோ மீனும் இன்கரெக்ட் தான், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இன்கரெக்ட் தான். அப்போ சம்மேஷன் எக்ஸ்னா n இன்டு எக்ஸ் பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் பார் n கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணினாக்கா சம்மேஷன் எக்ஸ் தெரிஞ்சு போச்சு. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு the arithmetic mean and standard deviation of series of 20 items were calculated by a student as 20 cm and 5 cm respectively. But while calculating them, an item 13 was misread as 30. Find the correct arithmetic mean and the correct standard deviation. So given information la n value கொடுத்திருக்காங்க, incorrect mean, incorrect standard deviation கொடுத்திருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் மீன், இன்கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லேருந்து கரெக்ட் மீன் அண்ட் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சாகணும். ஸோ மீன்லேருந்து நம்ம சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 400. ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லேருந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அப்ளைன்டு பை தி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் யூஸிங் தி ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். ஸோ யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும். கரெக்டட் சிக்மா எக்ஸ்னாக்கா எதை நம்ம தப்பாக எழுதியிருக்கோம்னாக்கா 13க்கு பதிலாக 30 தப்பாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ 30 கட் பண்ணிட்டு 13 ஆட் பண்ணிவிடுங்க. அதுமாரி கரெக்டட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயரில் 30 ஸ்கொயர் ஆட் ஆகிருக்கும். ஸோ 30 ஸ்கொயரை கட் பண்ணிவிட்டு 13 ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னாக்கா கரெக்டட் மீனும் கரெக்டட் சிக்மா ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்டட் மீன் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வரப்போகுது. தட்ஸ் ஆல். For two observations A and B, standard deviation is the half the distance between them. ஸோ ரெண்டு டேட்டா கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்குறாங்கனாக்கா சிம்பிளாக ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி மாடலஸ் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/2 மாடலஸ் ஆஃப் A minus B. எம்பெரிக்கல் ரூல் ஃபார் சிமெட்ரிக் பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அது சிமெட்ரிக்காக இருக்குது. சரிங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் பெல் ஷேப்டு, அது சிமெட்ரிக். அப்படி இருக்குனாக்கா approximately 68% of the data values lie within one standard deviation of the mean. One standard deviation of the mean அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா given டேட்டாவுக்கு மீன் கண்டுபிடிங்க.
அந்த மீன்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிங்க. மீன்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மைனஸ் பண்ணுங்க. மீன்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஆட் பண்ணிங்க. ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ரேஞ்ச் வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன் சொல்றோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு எத்தனை டேட்டா கவர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 68% ஆஃப் தி டேட்டா வேல்யூஸ் கவர் ஆயிருக்கும். ஸோ சிமெட்ரிக் பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே இதான் பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல சென்டர்ல உங்களுக்கு மீன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பார். 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி மீன் அப்படின்னாக்கா, இது எக்ஸ் பார் பிளஸ் சிக்மா, இந்த பக்கம் எக்ஸ் பார் மைனஸ் சிக்மா. இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கும்னாக்கா 68% ஆஃப் டேட்டா இருக்கும். அதுமாரி எக்ஸ் பார் மைனஸ் 2 சிக்மா, எக்ஸ் பார் பிளஸ் 2 சிக்மா, அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ரேஞ்சை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீனுக்குள்ள எனக்கு எவ்வளோ டேட்டா லை ஆயிருக்கும்? அப்ராக்சிமேட்லி 95% ஆஃப் தி டேட்டா லை வித்தின் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன். இந்த இன்டர்வல்குள்ள 95% ஆஃப் டேட்டா இருக்கும். எக்ஸ் பார் மைனஸ் 3 சிக்மா, எக்ஸ் பார் பிளஸ் 3 சிக்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா, 99.7% ஆஃப் டேட்டா இருக்கும். இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா, 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கா, for a normal distribution, 95.4% of the observations lie within limits x bar minus 2 lambda, x bar minus 2 sigma and x bar plus 2 sigma. So, in the 2 standard deviation of the mean range கண்டுபிடிச்சோம்னாக்கா, range என்ன வருது உங்களுக்கு? x bar plus 2 maximum value minus minimum value. So, maximum value minus minimum value போட்டோம்னாக்கா 4 sigma. So, range 4 is equal to 4 sigma. So 95% of the data observations, 4 sigma covers the 95% of the data observation. Therefore, sigma approximately is equal to range by 4. Similarly, 3 sigma standard deviation of the mean range கண்டுபிடிச்சோம்னாக்கா உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 6 sigma value வருது. So 6 sigma covers the 99.73% of data. So and in this case, sigma is obtained approximately equal to range by 6. Chebyshev rule. For any k greater than 1, at least 100 into 1 minus 1 by k square percentage of the data values lie within k standard deviation of the mean. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீனுக்குள்ள எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீனுக்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதுக்கான ஃபார்முலா இது 100 into 1 minus 1 by k squared percentage டேட்டா வந்து அந்த கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீனுக்குள்ள இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ் பார் மைனஸ் கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மீன்னாக்கா எக்ஸ் பார் மைனஸ் கே சிக்மா அண்ட் எக்ஸ் பார் பிளஸ் கே சிக்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 100 into 1 minus 1 by k square percentage of data இருக்கும் அப்படிங்கிறது தான் Chebyshev rule. இப்போ Chebyshev rule பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, according to Chebyshev theorems, at least what percentage of the data lie between x bar minus 4 sigma to x bar plus 4 sigma. இப்போ இங்கே k value 4. அப்போ 100 into 1 minus 1 by k square value கண்டுபிடிச்சோம்னாக்கா 93.75% வருது. ஸோ அட்லீஸ்ட் 93.75% of data lie between x bar minus 4 sigma and x bar plus 4 sigma. Next, Z score. A Z score or standard score is obtained on shifting the origin in the original measurement of x to mean and scale to its standard deviation. That means இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் x u is equal to x minus a by hன்னு பார்த்தோம். xங்கிற சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின், ஹச்சுங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணாக்கா ஆரிஜின் ஏங்கிறது இங்கே எக்ஸ் மைனஸ் ஏனாக்கா ஆரிஜினை வந்து ஏக்கு மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து ஆரிஜினை வந்து எதுக்கு மாற்றிக்கணும்னாக்கா மீனுக்கு மாற்றிக்கிங்க, ஸ்கேலை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூ வேல்யூ, திஸ் இஸ் எக்ஸ். இந்த நியூ வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இசட்னு எடுத்துக்கிறோம். யூக்கு பதிலாக இசட் அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை சிக்மா, அதை தான் இசட் வேல்யூ ஆர் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இசட் வேல்யூ மேக்ஸிமம் எது கண்டுபிடிக்கிறாங்க? ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்டாட் 2க்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டுக்காண்டி பயன்படுத்திருக்கோம். இந்த இசட் ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா,
Z scores enables us to compare 2 or more distributions with different means and standard deviation. ஸோ 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. 2 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மீன் வேல்யூ டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் டிஃபரெண்ட்டா இருக்கு. கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்போ நமக்கு எது பெட்டரா, எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா, இசட் ஸ்கோர் பெட்டரா இருக்கும். இப்போ அந்த இசட் ஸ்கோரை பத்தி தெளிவான ஐடியாவுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான திங்கிங் தான் உங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து 10% நீட்டுக்கலாம், 7.5% நீட்டுக்கலாம் இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் அது வந்து சயின்டிஃபிக்கா அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்ம படிச்சாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ராஜீவ் அண்ட் சுமண்ட் ஆர் டேக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜ். ஸோ ராஜீவும் சுமண்ட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க. 2 பேரும் வேறு வேறு காலேஜில் படிக்கிறாங்க. ராஜீவ் ஸ்கோர் வந்து ஃபஸ்ட் இயரில் 76. சுமண்ட் அந்த ராஜீவ் படிக்கிற கிளாஸோட ஆவரேஜ் வந்து 68%. அந்த ராஜீவ் கிளாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5. அதே சுமண்ட் வந்து எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல ஃபஸ்ட் இயரில் அப்படின்னாக்கா 82 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. அந்த சுமன் படிக்கிறவோட கிளாஸோட ஆவரேஜ் என்னன்னாக்கா 71. அப்புறம் அந்த கிளாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8. இப்போ யார் வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு நம்ம வந்து அவங்களோட மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, டேலண்டட் பர்சன் அப்படின்னாக்கா, ராஜீவ் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க? ராஜீவ் 76 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுமண்ட் வந்து 82 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சுமண்டோட ஸ்கோர் வந்து ராஜீவோட ஸ்கோரை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ சுமண்ட் தான் டேலண்டட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். சரிங்களா? இண்டிவிஜுவல் மார்க் வச்சு. சரி, ஓகே. அவங்க படித்த கிளாஸ் என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் படித்த கிளாஸோட ஆவரேஜ் என்ன? கிளாஸோட ஆவரேஜ் மட்டும் அந்த கரெக்டான டேட்டா சொல்லாது. ஸ்டாண்டர்ட் டிஸ்பர்ஷனும் சேர்த்து தானே சொல்லணும். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் படித்த கிளாஸஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை வச்சு அவங்க 2 பேரில் யார் டேலண்டட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. யார் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கம்பேர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ரிலேட்டிவ் டு தர் கிளாஸஸ் அப்படிங்கிறப்ப, இப்போ 2 பேரோட கம்பேர் பண்ணணும். எதை வச்சு கம்பேர் பண்ணாக்கா 2 பேரோட மார்க் ஸ்கோர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணாமல் அவங்க 2 பேரும் படித்த கிளாஸஸோட ஆவரேஜ் அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராஜீவோட சப்ஜெக்ட் ஸ்கோர் 76, அவங்க கிளாஸோட ஆவரேஜ் 68, அவங்களோட இந்த கிளாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 அப்படிங்கிறப்ப ராஜீவ்க்கு இசட் ஸ்கோர் என்ன ஆகுதுனாக்கா 1.60 வந்திருக்கு. சுமண்டோட மார்க் ஸ்கோர் வந்து 82. சுமண்டோட மீன் வந்து சுமன் படித்த கிளாஸோட மீன் 71. சுமண்டோட ஸ்கோர் 82. சுமன் கிளாஸோட ஆவரேஜ் 71. சுமண்டோட படித்த கிளாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8 அப்படிங்கிறப்ப அவருக்கு இசட் ஸ்கோர் கண்டுபிடிச்சோம்னாக்கா 1.38 வருது. இப்போ இங்கே 1.38 அப்படின்னாக்கா இதோட 1.38, 1.60 இதோட மீனிங் என்ன? ராஜீவ்ஸ் இசட் ஸ்கோர் இஸ் 1.6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் above his கிளாஸ் ஆவரேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜுவோட இசட் ஸ்கோர் வந்து கிளாஸ் ஆவரேஜை விட 1.6 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சுமண்டோட இசட் ஸ்கோர் வந்து அவங்களோட கிளாஸ் ஆவரேஜோட 1.38 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கிளாஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ராஜுவோட ஸ்கோர் வந்து யாரோட ஸ்கோரோட ஜாஸ்தியாக இருக்குனாக்கா சுமண்டோட ஸ்கோரோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க? ரிலேட்டிவ் டு தர் கிளாஸஸ், அவங்க படித்த கிளாஸஸில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ராஜுவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது கம்பேர்ட் டு சுமண்ட். ஆனால் வெறும் ராஜுவோட பெர்ஃபார்மன்ஸு சுமண்டோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்குறீங்க, மார்க் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா யாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, யாருக்கு மார்க் அதிகமாக இருக்குன்னா சுமண்ட்டுக்கு தான் மார்க் அதிகமாக இருக்குது, சுமண்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க படித்த கிளாஸ் என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாக்கா அப்படியே டேட்டா மாறி போயிடுது பாருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி கம்பைன்டு சீரிஸ். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி கம்பைன்ட் சீரிஸ் பார்த்தோம், ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தி கம்பைன்ட் சீரிஸ் பார்த்தோம், ஹார்மோனிக் மீன் ஆஃப் தி கம்பைன்ட் சீரிஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கம்பைன்ட் சீரிஸ்க்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பர்டிகுலர் கேஸ்க்கு வரும். கே அப்சர்வேஷனுக்கும் மொத்தம் டோட்டலாக கே குரூப்ஸ் இருக்குது. கே குரூப்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் σ1, σ2 அப் டு σkன்னு எடுத்துக்க. அந்த கே குரூப்ஸ்க்கும்
number of observation. First group la number of observation n1, second group la number of observation n2, the nkth group la number of observation nk. அந்த k groups-க்கும் averages x1 bar, x2 bar and so on xk bar arithmetic means. அந்த k groups-ஓட standard deviation sigma 1 sigma அதெல்லாம் கொடுத்தாச்சு, sigma 1 sigma 2 up to sigma k எல்லாம் k groups-க்கு standard deviation கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த எல்லா குரூப்பும் சேர்த்து டோட்டல் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம்க்கா, கேபிட்டல் எடுத்துக்கலாம்ல. அப்போ கேபிட்டல் என்ன அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அந்த டோட்டல் குரூப்ஸோட ஆல் அப்சர்வேஷன்ஸ். அப்போ இந்த டோட்டல் குரூப்புக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க. இந்த சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா கே n1 n2 nk x1 பார் x2 பார் xk பார் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டோட்டல் குரூப்புக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்க முடியுமானாக்கா முடியும். அந்த டோட்டல் அப்சர்வேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எடுத்துட்டோம்னாக்கா தென் சிக்மா கேன் பி அப்டைன்டு பை தி ஃபார்முலா கேபிட்டல் N இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n1 இன்ட்டு சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் d1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 இன்ட்டு சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆன் so on nk இன்ட்டு சிக்மா k ஸ்கொயர் ப்ளஸ் dk ஸ்கொயர். Here d1 is nothing but the x1 bar minus x bar, d2 is nothing but the x2 bar minus x bar and so on, dk is nothing but the xk bar minus x bar. x1 bar அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப்போட மீன், x bar அப்படிங்கிறது டோட்டல் அந்த எல்லா குரூப்பையும் கம்பைன் பண்ண பிறகு கிடைச்ச அப்சர்வேஷனோட மீன். k குரூப்ஸ் இருக்குன்னா k குரூப்ஸ்க்கு மீன் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துட்டோம், அரித்மெட்டிக் மீன்லேயே பார்த்துட்டோம். ஸோ n1 x1 bar plus n2 x2 bar plus and so on nk xk bar the whole divided by n1 plus n2 plus nk. ஸோ n சிக்மா ஸ்கொயர் எழுதிட்டோம், அதுலேருந்து சிக்மா வேணும்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க வேண்டியதான். இது கே அப்சர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது கே குரூப்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 2 குரூப்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க, அந்த ஃபார்முலா அப்படி ரெடியூஸ் ஆகிடும். அதில் சிக்மா 1 ஸ்கொயர் d1 ஸ்கொயர் d2 ஸ்கொயர்னா என்ன, அப்போ d1ங்கிறது என்ன d2ங்கிறது என்ன அப்படின்னு எழுதிட்டு அதில் எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாமா. ரெண்டு குரூப் அப்படிங்கிறனால எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் the whole divided by n1 plus n2 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த டேட்டாவை கொண்டு போய் இங்கே இருக்கிற எக்ஸ் பாரில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு d1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், d2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரிஜினல் ஃபார்முலா இதுதான். ஸோ அதில் போய் இப்போ இந்த d1 வேல்யூ d2 வேல்யூ இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த d1 d2 இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்பைன் குரூப்போட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ஃபார்மெட்லையும் சொல்லிக்கலாம், இந்த ஃபார்மெட்லையும் சொல்லிக்கலாம். ஸோ 2 குரூப்ஸுக்கு கம்பைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 ஃபார்மெட்டில் சொல்லியிருக்கேன். அந்த 3ல் எந்த ஃபார்மெட் வேணாலும் நமக்கு எக்ஸாமில் ஆப்ஷன்ஸில் கேட்கலாம். ஸோ அதனால் 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு பெட்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஒன்லி an absolute measure of dispersion. It is depending upon the unit of measurement. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இவ்வளோ தூரம் பார்த்தோம். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இட் இஸ் நாட் a relative measure of dispersion. ஸோ அப்போ அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனாலே கண்டிப்பாக அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ த ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா பை எக்ஸ் பார். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் என்ன யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா அந்த யூனிட் இதுக்கு போடக்கூடாது, எதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு போடக்கூடாது. பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு யூனிட்டை போடலாம், மெஷர்மெண்ட்டில் என்ன யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டை போயிக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக்கா ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார். 100 times the coefficient of dispersion based on the standard deviation is called the coefficient of variation, abbreviated C dot V. So இப்போ coefficient of variation அப்படின்னாக்கா 100 times coefficient of standard deviation, that's all. So coefficient of variation is equal to 100 into sigma by x bar. அந்த வேல்யூ தான் நம்ம coefficient of variation சொல்கிறோம். A distribution with the smaller coefficient of variation is said to be more homogeneous or uniform or less variable than the other, and the series with the greater coefficient of variation is said to be more heterogeneous or more variable than the other. அப்போ ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வச்சு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அது யூனிட்ஸ் ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் யூனிட்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு சொல்லிட்டு போயிடலாம். பட் ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் யூனிட்ஸ் வேறு யூனிட்ஸ் வருது அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ண சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்னத்துக்கு போய்க்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு போய்க்கிறோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குனாக்கா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஜாஸ்தியாக இருக்குனாக்கா உள்ள டேட்டாஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள்
n equal to 10, x bar equal to 12, summation x square equal to 1530. Find the coefficient of variation. So coefficient of variation formula என்ன 100 into sigma by x bar அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு சிக்மா வேணும். அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் சம் எக்ஸ் பார்லாம் கொடுத்ததுனால சிக்மா ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இந்த சிக்மா வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். Coefficient of variation of the two series are 75% and 90%, and their standard deviations are 15 and 18 respectively. Find their means. ஸோ 2 டேட்டாவுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, 2 டேட்டாவுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, 2 டேட்டாவுக்கும் மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்கள் டேட்டாவை அப்ளை பண்ணிட்டனாலே உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட், ஸ்கியூனஸ்.